ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு முட்டை கிரேவியும், பொரியல் ரசம் தான் செஞ்சிருந்தேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில 4 முட்டைய உப்பு போட்டு வேக வைக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜார்ல 2 தக்காளி, கொஞ்சம் புளி, சீரகம், மிளகு, கொத்தமல்லி போட்டு அரைச்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில எண்ணெய் ஊத்தி, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், இடிச்சு வச்ச பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி, அரைச்சு வச்ச ரசத்தோட விழுதையும் அதிலேயே போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் கரும்பு சர்க்கரை போட்டுடலாம். நல்லா பொங்கி வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில கொஞ்சம் எண்ணெய் தேவையில்ல. கொஞ்சமா சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேங்காய் ஒரு 1/2 கைப்பிடி, சிக்கன் தூள் 2 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைச்சு வச்சிடலாம். வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை தழை, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு வதக்கிடலாம். ஒரு பெரிய தக்காளியை நல்லா மிக்ஸியில அடிச்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா சுண்ட வதக்கிடலாம். நல்லா வதங்கினோன்னே அரைச்சு வச்ச மசாலா விழுதையும் அதிலேயே போட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். பச்சை வாசம் போகணும். கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்ச உடனே வேக வச்ச முட்டைய உரிச்சு மேலே கொஞ்சம் கொத்தி கொத்தி விடலாம். அப்பதான் குழம்பு நல்லா உள்ள இறங்கும். ஒரு முட்டைய உடைச்சு அப்படியே ஊத்தலாம். அப்பதான் அந்த முட்டையோட வாசம் குழம்புல நல்லாருக்கும். எல்லா முட்டையும் 4 முட்டையும் இதிலேயே போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி விடலாம். அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழைய தூவி இறக்கி இன்னொரு பாத்திரத்துக்கு இறக்கி மாத்தி வச்சிடலாம். கேரட்டும், பீட்ரூட்டும் பொரியலுக்கு துருவி வச்சிடலாம். இன்னைக்கு உங்க வீட்லலாம் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க? ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தையும் போட்டு பாதி வதங்கின உடனே கேரட்டு, பீட்ரூட் துருவல போட்டுறலாம். 1 ஸ்பூன் சாம்பார் தூள், தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பெரட்டி விடலாம். ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு தொறந்து பார்த்துடலாம். அவ்வளோதான், வெந்துடுச்சு. இதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு அதையும் நல்லா கிளறி கிளறி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் கடையில் செஞ்சிருந்தேன். தேங்காய் பால் ஊத்தி, அது ஷார்ட்ஸ் வீடியோல போட்டுட்டேன். அதில பார்த்துக்கோங்க. ஒரு தட்டில முட்டை கிரேவி பரிமாறிடலாம். பீர்க்கங்காய் கடையிலயும் பரிமாறிடலாம். ரசமும் ஊத்திடலாம். பீட்ரூட், கேரட் பொரியல சர்வ் பண்ணிடலாம். சாதத்தையும் பரிமாறிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு இதுதான் செஞ்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.